Hello friends, வணக்கம். Welcome back to our channel Jashvika Media. And இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்ட ஒரு மோஸ்ட் ரெக்வெஸ்ட் வீடியோ தான். ஆக்சுவலா நான் என்னதான் வந்து vlog போட்டாலும் எல்லாரும் என்ன கேட்பீங்க அப்படின்னா பியூட்டி டிப்ஸ் போடுங்க அப்படின்னு கேட்பீங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து ரியலாவே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கஷ்டத்தை சொல்லி எனக்கு வந்து இன்ஸ்டாலையும் சரி பிளஸ் வந்து யூடியூப் கமெண்ட்லயும் சரி கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா அக்கா எனக்கு பீரியட்ஸே ஆக மாட்டேது, அப்படியே பீரியட்ஸ் ஆனாலும் எனக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் தான் வந்து பீரியட்ஸ் ஆகுது, நல்லா வந்து ப்ளீடிங் ஆக மாட்டேது. இன்னும் சில பேர் வந்து அக்கா எனக்கு இன்னும் ஒரு வாரத்துல எங்க அண்ணனுக்கு கல்யாணம், எங்க தங்கச்சிக்கு கல்யாணம், பட் நான் வந்து பீரியட்ஸ் ஆகணும், இன்னும் ஆகவே இல்லை, என்னதான் பண்றது, சீக்கிரமா வந்து பீரியட்ஸ் ஆகணும், நல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 days நல்ல ப்ளீடிங் இருக்கணும், உடம்புல இருக்க கெட்ட ரத்தம் போனாதானே உடம்பு நல்லா வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். சோ அதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ரெமெடி தான் இன்னைக்கு கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். சோ இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்றோம் அப்பெல்லாம் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும். சோ இப்போ வாங்க இந்த ரெமெடி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்ட் எப்பப்பெல்லாம் இது வந்து சாப்பிடலாம் அண்ட் எப்ப சாப்பிட்டா நல்லா எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்லாம் டீடைலா வீடியோல போய் பார்க்கலாம். இப்ப இந்த ட்ரிங்க் பண்றதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய குண்டா எடுத்துக்கிறேன். அந்த குண்டான்ல தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணணும். நான் பாருங்க எடுத்திருக்க டம்ளரோட அளவு இந்த டம்ளரு, இதுல 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வச்சிருக்கேன். சோ இந்த வெல்லத்தை இந்த தண்ணியிலேயே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது பட்டை பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை பொடி வந்து நல்ல பட்டையை வந்து நல்ல வந்து ஒரு சின்ன சட்டியில போட்டு வறுத்து நீங்க அதுக்கப்புறம் பொடியா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோ இது கூட வந்து பெரிய ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். ஓமம் வந்து நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல வந்து சூட்டை கிளப்பி உங்களுக்கு சீக்கிரமா வந்து பீரியட்ஸ் வந்து வர வைக்கும். சோ அதனாலதான் வந்து ஓமம் ஆட் பண்ணிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட நான் ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ணணும். அண்ட் அதுக்கு முன்னாடி இதை அடுப்புல வச்சு நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். சோ கொதிக்கும் போது அந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்றேன். சோ நல்லா இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும். சோ இப்ப தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. நான் ஃபுல் ஃபிளேம்ல வச்சேன் அப்படின்னா இதான் ஃபுல் ஃபிளேம். சோ இப்படி கொதிக்க விடக்கூடாது, நம்ம மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா வந்து 1 டம்ளர், இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம் இருங்க, லைட்டா வந்து கேமரா வந்து ஷேக் ஆகும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணேன்னா இது 1/2 டம்ளர் வர அளவுக்கு நல்லா சுண்டணும். அப்பதான் அதுல இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் இறங்கும். லைட்டா ஒரு கொதி வரும்போது இது கூட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரே ஒரு துண்டு பாத்தீங்க அப்படின்னா இஞ்சி எடுத்துக்கிறேன். சோ இந்த இடம் நல்லா நீட்டான இடம் தான். இஞ்சி நான் வந்து நச்சு இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி சாறு வந்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட ரத்தத்தெல்லாம் வந்து வெளியேற்றும். சோ அதனாலதான் வந்து இஞ்சி மெயினா போடுறது. அந்த கொதிக்கும் போதுதான் போடணும். நீங்க ஃபைனலா கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், பட் வந்து இஞ்சி வந்து கொதிக்கும் போதுதான் வந்து போடணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இப்படியே மீடியம் ஃபிளேம்ல நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு சுண்டணும், மூடி போடக்கூடாது. அந்த முக்கியமான விஷயம் ஃபுல் ஃபிளேம் வைக்க கூடாது, சிம்லயும் வைக்க கூடாது. கரெக்டா ஃபிளேம் வந்து மீடியம் ஃபிளேம்ல இருக்கணும். சோ பாருங்க அந்த கோடு வந்து உங்களுக்கு லைன் ஃபார்ம் ஆயிருக்கும் பாருங்க. நல்லா சுண்டி அந்த கோட்டு கிட்ட இருக்க தண்ணி நல்லா சுண்டி கொஞ்சமா ஆயிடுச்சு. அந்த எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லா இறங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி நம்மளே வந்து பார்க்கலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டம்ளர் வந்திருக்கு. இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ இந்த ட்ரிங்க் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி வீடியோல டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. நல்லா ஆவி பறக்குது. இது வந்து எப்படி குடிக்கணும் அப்படின்னா டீ காஃபி குடிக்கிற சூட்டுக்கு நீங்க வந்து இதை குடிக்கணும். அண்ட் இப்போ வந்து குடிக்க போற டைம்ல கூட நீங்க வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முன்னாடியே ஆட் பண்ணிட்டேன். ஸோ நல்ல ஸ்வீட்னஸ் அதிகமாக நீங்க போட்டு தாராளமா குடிக்கலாம். ஏன்னா ஸ்வீட் அதிகம் சாப்பிடும்போது சீக்கிரமா வந்து உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அண்ட் இதை குடிச்சு எவ்வளவு நேரத்துல பீரியட்ஸ் வரும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் கேட்பீங்க. அண்ட் இதை குடிச்சு ஒவ்வொருத்தங்க பாடியை பொறுத்து ஒருத்தங்களுக்கு ஒரு நாள்ல பீரியட்ஸ் ஆயிடும், ஒரு சில பேருக்கு 1 மணி நேரத்துல பீரியட்ஸ் ஆயிடும். எனக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லயே வந்து பீரியட்ஸ் ஆயிடும். அண்ட் சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ட்ரிங்க் பண்ணி ஒரு ½ அன் ஹவர்ல இருந்து 1 ஹவருக்குள்ள பீரியட்ஸ் ஆயிடும். சோ என்னோட பாடியை பொறுத்து ஒவ்வொருத்தவங்க பாடியை பொறுத்தா இதை வந்து நம்ம சொல்ல முடியும். சோ மிஞ்சி போனா உங்களுக்கு வந்து ஒரு நாள்ல நீங்க வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு நான் கேரண்டி உங்களுக்கு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் இந்த ட்ரிங்க் குடிச்சு அவங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ நான் நிறைய நம்மளோட வீடியோஸ்ல நிறைய பேர் வந்து நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல யூடியூப் சர்ச்ல போய் ஜஷ்விகா மீடியா பீரியட்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு நீங்க போட்டாலே உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்துடும். நான் போட்ட எல்லா பீரியட்ஸ் ட்ரிங்க் வீடியோ வந்துடும். அந்த வீடியோ கமெண்ட் எல்லாம் போய் படிச்சு பாருங்க. நிறைய பேர் அவங்களுக்கு வந்து அக்கா எனக்கு 1 மணி நேரத்துல பீரியட்ஸ் ஆயிடுச்சு, 1/2 மணி நேரத்துல பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு ட்ரிங்க் பண்ணலாம்.
அண்ட் இன்னொரு விஷயம், இது எப்ப குடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பீங்க. அண்ட் இது எப்ப குடிக்கணும் அப்படின்னா காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். அண்ட் இன்னைக்கு குடிக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு காலைல வெறும் வயிற்றுல குடிச்சிருங்க. இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிச்சிருங்க. சோ ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து குடிக்கணும். காலைல வெறும் வயிற்றுலயும் தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து குடிக்கணும். சோ அப்பதான் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு உங்களுக்கு எஃபெக்டிவா இருந்துச்சா இல்லையா, எவ்வளவு நேரத்துல பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாக்குற மத்த வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நினைக்கலாம் என்னடா இவ்வளவு பேசுறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆக்சுவலா வந்து நீங்க என்னெல்லாம் கேள்வி கேட்பீங்களோ அது எல்லாத்துக்கும் நான் வந்து வீடியோலயே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி வீடியோலயே வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணாதான் உங்களுக்கு எந்தவித டவுட்டும் வராது அப்படின்றதுக்காக நான் வீடியோல வந்து பேசிட்டு இருக்கேன். அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அண்ட் இன்னும் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க. until then, take care, bye bye.